சம்பாதித்ததை காப்போம், சம்பந்திகளை மீட்போம் என்ற வகையில் தான் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் உள்ளது என அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி சென்னை கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனை உள்நோயாளிகளுக்கு உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சேகர் பாபு, ஏவா வேலு ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் குறித்து விமர்சித்தார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்புக்கு பதிலாக சம்பாதித்ததை காப்போம், சம்பந்திகளை மீட்போம் என வைத்திருந்தார் சரியாக இருந்திருக்கும் என்று கூறினார். தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள் குறித்து பேசாமல் வாய் மூடி மௌனியாக எடப்பாடி பழனிசாமி உள்ளதாகவும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். நல்ல வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் மக்களை காப்போம் என்பதற்கு பதில் சம்பாதித்ததை காப்போம் என்று வைத்துக் கொள்ளலாம். அதேபோல் அடுத்த வார்த்தைக்கு உகந்த வார்த்தை எதுவாக இருக்கும் என்றால் சம்பந்திகளை காப்போம் என்று வைத்துக் கொள்ளலாம். சம்பாதித்ததை காப்போம், சம்பந்திகளை காப்போம் என்ற தலைப்பிலேதான் அவருடைய பயணம் நடந்து கொண்டிருக்கின்றது.